ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமன் வரவர முனையே நமகா. எம்பெருமானோடு கலந்து பரிமாற வேண்டும் என்ற ஆசையானது அப்பொழுதே திருமங்கையாழ்வாருக்கு நிறைவேறாதபடியினால் ஆண்மை தன்மை நீங்கி ஒரு பிராட்டி நிலையை அடைந்து அவனை பற்றியே வாய் வருவுகின்றார். இதை கண்ட அப்பிராட்டியின் தாயார், இவள் இப்படி வாய் வருகின்றபடியால் இவள் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானைத்தான் கண்டிருக்க வேண்டும் என்று கூறுவதாக அமைகிறது சிலையிலங்கு பொன்னாழி என்று தொடங்கும் திருமொழி. இந்த திருமொழியில் இப்படி தாயானவள் காரணம் ஊகித்து அறிந்ததற்கு உதாரணமாக ஓர் ஐதீகம் எடுத்து காட்டப்படுகிறது. ராஜேந்திர சோழனிலே ஒரு பிராமணன் மகன் புத்தரோடே சம்பிரதாயமுண்டாய் பூநூலையும் குடுமையும் அறுத்து புகட்டான். கூரத்தாழ்வான் அங்கே நடந்த அளவிலே சிகா யக்யோபவீதங்களை தரித்து கொண்டு வந்து புகுந்தான். பிதாவானவன் கூரத்தாழ்வானை சந்தித்தாயோ என்று கேட்டான். புறம்புள்ளார், நீ இது அறிந்தபடி எங்கனே என்று கேட்க, ஆழ்வான் சந்நிதியில் தமோபிபூதரும் சத்வஸ்தராவர்கள் கான் என்றான். இந்த ஐதிஹ்யம் பெரிய திருமொழி 8:1 அந்த பிரவேசத்தில் இந்த ஐதிஹ்யம் காணப்படுகிறது. கூரத்தாழ்வானை பற்றி அவருடைய 1000வது திருநக்ஷத்திர பூர்த்தி சிறப்பிதழ் கீதாச்சாரியனில் வெளியிடப்பட்டது. அந்த இதழில் மேலே அடியேன் படித்த அந்த ஐதிஹ்யத்தை ஒரு கதையாக எழுதினேன். அந்த கதைக்கு தலைப்பு காணேன் கண்டேன். கதை கேட்க ரெடியாக இருக்கிறீர்களா? ராஜேந்திர சோழபுரம். அங்குள்ள சோலைகளில் பண்டுகள், குயிலினங்கள் இவையெல்லாம் கீசு கீசு என்று எங்கும் கலந்து பேசத் தொடங்கின. கீழ்வானம் வெள்ளென்று வெளுக்கத் தொடங்க சூரியன் மெல்ல நகர்ந்து வந்து திருநாராயண ஐயங்கார் வீட்டு ஜன்னலை தொட்டு கொண்டிருந்தான். ஆனால் சூரியன் எழுவதற்கு முன்னமே ஐயங்கார் குளித்துவிட்டு 12 திருநாமங்களை இட்டுக்கொண்டு தம் திருவாயாலே துவயமந்திரத்தை ஓயாது உச்சரித்து கொண்டு எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொண்டே எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து கொண்டிருந்தார். அவரது பிள்ளை ராமானுஜன் தந்தையைப் போலவே கட்டுக்குடுமையோடு பார்ப்பதற்கு அழகாகவும் ஸ்லோகங்கள் சொல்லுவதில் தந்தையை விட மிகவும் ஸ்ரத்தையோடும் சொல்லிக்கொண்டு இருந்தான். அப்போது வாசலில், ராமானுஜா, இன்னும் எத்தனை நாளி பூஜை செய்வாய்? எடுத்து வாடா, வெளியே போகலாம். இருடா, எங்கள் குலத்துக்கே உண்டான சந்தியாவந்தனம், சமிதாதானம், திருவாராதனம் முதலிய இவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டுத்தான் வருவேன். எங்கள் அப்பாவே அனுமதி கொடுத்தாலும் அதற்கு முன் நான் வரமாட்டேன், தெரிந்து கொள். ஓ, நீ இப்படியெல்லாம் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்து என்ன பலன் கண்டாய்? மோட்சம் என்று ஒன்று உண்டு என்று கூறுகிறாயே, அதை நீ கண்ணால் பார்த்ததுண்டா? பார்த்தவர்கள்தான் வந்து உன்னிடம் பேசியிருக்கிறார்களா? எல்லாம் கட்டுக்கதை. இந்த உலகில் இருக்கின்ற போதே எல்லாவற்றையும் அனுபவிப்பதை விட்டுவிட்டு இது என்ன ஆச்சாரமோ, எல்லாம் வீண் என்றான் அந்த நண்பன். அப்படியெல்லாம் சொல்லாதே. உன்னுடைய மதமான பௌத்த மதம் எல்லாவற்றையும் பொய் என்கிறது. ஆனால் என்னுடைய மதம் எல்லாவற்றையும் உண்மை என்னே கூறுகிறது. எனவே என் மதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை நான் செய்துவிட்டுத்தான் நான் வருவேன் என்றான் ராமானுஜன். சொன்னது போலவே எல்லா அனுஷ்டானங்களையும் செய்து முடித்த பின்னர் தந்தை காலிலே விழுந்து வணங்கிவிட்டு வெளியே வந்து பௌத்த மதத்தைச் சேர்ந்த அந்த நண்பனோடு வெளியே சென்றான். இது தினமும் நடக்கும் ஒரு செயல்தான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ராமானுஜன் குடுமியையும் பூனலையும் அறுத்து தள்ளிவிட்டு மொட்டைத்தலையுடன் அகத்திற்கு வந்தான். இதை கண்ட தகப்பனார் திடுக்கிட்டார். என்னடா இது கோலம்? நம்முடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன? இப்படி குடுமையை சிரைத்து விட்டாயே. உபநயனம் செய்து வேதத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னை விட ஸ்ரத்தையாக எல்லா காரியங்களையும் செய்கிறாயே என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படி மாறிவிட்டாயே. பெருமாளே, இது என்ன சோதனை? இது தெய்வத்திற்குத்தான் அடுக்குமா என்று புலம்பினார் திருநாராயண ஐயங்கார். அப்பா, சும்மா கத்தாதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். நான் நன்றாக ஆராய்ந்த பின் தான் நம்முடைய மதத்தை காட்டிலும் பௌத்த மதம்தான் மிகவும் உயர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டேன் என்றான் ராமானுஜன். நீ உன் மனத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு திருமேஷை ஆழ்வார் என்று நினைப்பா? உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன்? என் வயிறு எரிகிறதா பாவி
அப்பா, நீங்களே யோசித்து பாருங்கள். நாம் பார்க்கும் இவை அத்தனையும் மாயைதான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இது ஒரு சூன்யமாகத்தான் தெரியும். அதனால்தான் நான் மொட்டை எடுத்துக்கொண்டேன். முடிந்தால் உங்களையும் மாற்ற முயல்கிறேன். நன்றா இருக்கிறதா உன் பேச்சு? நீ மொட்டை அடித்துக்கொண்டது போதாதா? நம் வைஷ்ணவ குலத்துக்கே மொட்டை அடித்து விடுவாய் போல் இருக்கிறதே. எம்பெருமானாரை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் மறந்து பேசுகிறாயே. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போதாவது புத்தி வருகிறதா பார்க்கலாம். அப்பா, நீ ஒன்றும் ஞாபகப்படுத்த வேண்டாம். நான் அதை மறக்கவே இல்லையே. காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் என்று எம்பெருமானார் சிகையோடு தான் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாதா? நான் யாரையும் தூஷிக்கவில்லையே அப்பா. நமக்கு ஒரு ஆடை பிடிக்கவில்லை என்றால் அதனை மாற்றிக்கொள்ளவில்லையா? அதுபோலத்தானே இதுவும். எனக்கு இந்த பௌத்த மதம், அதனுடைய கொள்கைகள் இவையெல்லாம் மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் அந்த கொள்கைப்படி மொட்டை அடித்து கொண்டேன். இதற்கு போய் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே. பொறுமையாக யோசித்தால் நீங்கள் கூட போதுமடா போதும். உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன். நீயே இப்படி செய்தால் மற்றவர்களை பற்றி நான் என்ன சொல்வது? ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் இல்லாதது என்று ஏதாவது உண்டா? நம் குலத்தில் ஆண்கள் பெண்கள் யாரும் மொட்டை அடித்துக் கொள்வதில்லை. தெரிந்து கொள். இப்படி நாசமாய் போன பின்பு என் கண்முன் நிற்காதே. அகத்தை விட்டு வெளியே போ. தன் மகன் இப்படி நாசமாய் போய்விட்டானே என்று அழுதழுது அலமந்து கங்குலும் பகலும் கண் துயிலை மறந்து நெஞ்சுருகி கண்பணிப்ப நின்று கொண்டு கண்ணநீரை கைகளால் இறைத்து கொண்டு தன் வீட்டு மாடத்திலே கண் வளர்ந்தருளினார் திருநாராயண ஐயங்கார். ராமானுஜனும் தன் குலத்துக்கே உரிய பூநூலையும் குடிமையையும் இழந்து மனத்திலோ தூய்மை இல்லாமல் வாயிலோர் இன்சொல் இல்லாமல் எம்பெருமானுடைய பொன்னடியை புனையாமல் திரிந்து கொண்டிருந்தான். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இவர்களை ஏசிக்கொண்டே இருந்தார்கள். அன்னைக்கு மொட்டை அடித்துக்கொண்ட ராமானுஜன் நெற்றியிலே திருமணம் இட்டுக்கொள்ளாமல் தலைமயிரை வளர்த்து கொண்டு பைத்தியம் பிடித்தாற்போல் அந்த ஊரிலேயே சுற்றி கொண்டிருந்தான். இப்படியே 6 மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த ராஜேந்திரபுரத்தில் உள்ள வீடுகள் தோறும் அழகான கோலங்கள் இடப்பட்டிருந்தன. எல்லோருடைய வீட்டு வாசலிலும் தோரணம் நாட்டப்பட்டு அந்த வீட்டு புருஷர்கள் பூரண பொற்கொடத்தை ஏந்தியபடி நின்று கொண்டிருந்தனர். மத்தளங்கொட்ட வரிசங்கங்கள் காதை பிளக்கும்படியாக ஊதப்படுகிறது. அப்படி என்ன விசேஷம் இந்த ஊரில்? ஏதாவது திவிதேசத்து எம்பெருமான் எழுந்தருளுகிறானா என்பது தெரியவில்லையே என்று சிலர் வியந்து அங்கே சென்று பார்த்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அழகான சிகையுடன் கூடிய கட்டுக்குடுமி, முகத்திலே நீளமான தாடி, கண்களிலே முக்குறும்பருத்த ஒளிமிக்க பார்வை, திருமார்பிலோ எக்யோபவீதத்துடன் துளசி லனிலாட்ச மாலைகள், திருமேனியிலோ வெளுத்த பஞ்சகச்சம் வேஷ்டி, வாயிலோ எல்லாரையும் மயக்கக்கூடிய புன் சிரிப்பு, பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் திருமுகம். யார் இவர், யார் இவர் என்று அறியாதவர்கள் திகைக்க, அறிந்தவர்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்க ராஜேந்திரபுரத்திற்கு எழுந்தருளினார் குரத்தாழ்வான் என்ற ஆச்சாரியர். இவ்வளவு லட்சணங்கள் பொருந்திய குரத்தாழ்வான் அந்த ஊருக்கு எழுந்தருளிய போது அந்த ஊர் மக்களை தம் திருக்கண்களாலே கடாட்சித்தார். அப்படி கடாட்சித்த போது அவர் திருக்கண்களிலிருந்து கிளம்பிய ஒளியானது இராமானுஜனை நோக்கி சென்று அங்கேயே நின்றுவிட்டது. அவ்வளவுதான். ராமானுஜன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. இத்தனைக்கும் ஆழ்வான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கிடுகிடுவென்று வெளியே சென்ற ராமானுஜன் மறுபடியும் குடுமி வைத்துக்கொண்டு பூநூலையும் திருமணையும் அணிந்து கொண்டு இல்லம் திரும்பினான். இந்த கோலத்தில் மைந்தனை கண்ட தந்தை முகத்திலே வியப்பு. திடீரென்று இவனுக்கு நல்ல புத்தி வருவதற்கு என்ன காரணமாயிருக்கும் என்று யோசித்த அவனது தந்தை சட்டென்று அவனை பார்த்து, அடடா, எப்படி இருந்த நீ எப்படி மாறிவிட்டாய்? இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஒருவேளை நீ கூரத்தாழ்வானை சேவித்தாயோ என்று கேட்டார். ராமானுஜனும் தகப்பனார் காலில் விழுந்து வணங்கி, ஆமாம் அப்பா, அவருடைய திருமுகத்தை சேவித்தவுடனே எனக்கு நல்ல புத்தி வந்துவிட்டது. நான் பழையபடி நல்ல வைணவனாகிவிட்டேன் என்று கூறினான். அருகில் இருந்தவர்கள், இவன் கூரத்தாழ்வானை சேவித்துத்தான் இப்படி மாறினான் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று திருநாராயண ஐயங்காரை கேட்க, உங்களுக்கு தெரியாதா? முக்குறும்பருத்தவரான குரத்தாழ்வானை சேவித்திருந்தால் மட்டுமே இந்த மாற்றம் ஏற்படும். எப்படிப்பட்ட தீயவர்களும் குரத்தாழ்வானுடைய திருக்கண் நோக்கம் பட்டால் மனம் திருந்தி நல்லவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதில் எள்ளளவு சந்தேகமும் இல்லை.
இதை மனத்தில் வைத்துக்கொண்டுதான் குரத்தாழ்வானை சேவித்தாயோ என்று கேட்டேன் என்றார் தகப்பனார். ராமானுஜனும், இத்தனை நாள் அவரை நான் காணேன், வீணாகி போனேன், இன்று கண்டேன். தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு தீய குணம் சேரும் என்பதற்கும், நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு நல்ல குணம் சேரும் என்பதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வாருங்களேன், நாமும் கூரத்திற்கு சென்று குரத்தாழ்வானை சேவித்துவிட்டு வருவோம். நமக்கும் நல்ல புத்தி கிடைக்குமே. ஆழ்வான் திருவடிகளே சரணம்.